ஹாய் வணக்கம் நண்பர்களே. செஞ்சல் புயல் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து விழுப்புரம் அருகே நீடிக்கிறது. இது இன்று மதியம் மாலை விழுப்புரத்தை விட்டு விலகிச் செல்லும். இதனால் புதுச்சேரி, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், கோயமுத்தூர், நீலகிரி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை, கனமழை, சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியை செயலிழந்து டிசம்பர் 3ஆம் தேதி இரவு அரபிக்கடல் நோக்கி செல்லும். இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கனமழை, மிக கனமழையும் பெய்யும். இதேபோல் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும். இந்த மழையானது டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை இருக்கும். இதன் பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகுது. இந்த காற்று சுழற்சியால் டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் மிதமான மழை, சில இடங்களில் சாரல் மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்ய போகுது. இந்த காற்று சுழற்சியால் தென் மாவட்டங்களுக்கு சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும். இதன் பிறகு வங்கக்கடலில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது புயலாக வலுப்பெற்று டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் தமிழ்நாட்டில் கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை இருக்கும். இந்த புயலானது தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் வழியே செல்லும். அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை இருக்குங்கிறத நான் வரும் வீடியோக்களை பதிவு செய்கிறேன். இதே போல் டிசம்பர் இறுதி நாட்கள், அதாவது டிசம்பர் 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் மறுபடியும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி தென் மாவட்டங்களுக்கு அதிக மழையை கொடுக்க போகுது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடகிழக்கு பருவமழையானது டிசம்பர் மாதங்களில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சராசரிக்கு அதிகமாகவே மழைப்பொழிவு காணப்படும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.